கண்ணகி யார்? ஒரு வணிக குலத்திலே தோன்றிய சாதாரண பெண்மணி. இன்னும் சொல்லப்போனால் அவள் நடந்தே பழக்கம் இல்லாதவள். இளங்கோவடிகள் சொல்லுவார், வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்திலழ்வர். நடந்திருந்தா தானே அவளுடைய அடி எப்படி இருக்கிறதுன்னு இந்த நிலத்துக்கு தெரியும், பூமிக்கு தெரியும். ஆனால் அவளுடைய சீரடி எப்படி இருக்கிறதுன்னு நிலமகளுக்கே தெரியாதாம். அப்படிப்பட்ட மென்மையான குணம் படைத்தவள் அந்த கண்ணகி. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணகி யாரை எதிர்த்து வழக்குரைத்தாள்? ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசனையே சென்று எதிர்த்து வழக்காடினாள். அது எப்படி வார்த்தை சொன்னால், தேரா மன்னா. அருமையான சொற்கள். அறிவு கெட்டவனே, ஆராய்ந்து பார்க்காதவனே. ஏன் அறிவு கெட்டவன், ஆராய்ந்து பார்க்காதவன் கண்ணகி சொன்னாள்? அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா இவ கதிரவனை பார்த்து கேட்டாள்ல, காய்கதிர் செல்வனே கல்வனோ என் கணவன் அப்படின்னு கேட்டாள்ல. அப்போது என்ன குரல் வந்தது? கல்வனோ அல்லன் கருங்கையற்கண் மாதராய் ஒள்ளெறி உண்ணும் இவ்வூர்னு ஒரு குரல் வந்ததே. அந்த குரல் யாருக்கும் கேட்டிருக்கும்? பாண்டியனுக்கும் கேட்டிருக்கும் தானே. அப்படி கேட்ட பிறகும் அவன் இப்படி யா என்று கேட்டுவிட்டானே. நீர்வார் கண்ணை எம்முன் நின்றோ யாரையோ மடக்கொடியோ என்று கேட்டான் என்றால் அவன் தேரா மன்னன், அவன் அறிவில்லாதவன். வாயிலோன் சொல்லிட்டான்ல, ஒற்றை சிலம்பை ஏந்தி கொண்டு ஒருவள் வந்து நிற்கிறாள்னா அதை பார்த்த உடனே என்ன தெரிந்திருக்க வேண்டும்? இவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வந்திருப்பது கண்ணகி என்று. ஆனால் யார் என்று கேட்டானே, அவன் தேரா மன்னன். சான்றோரும் உண்டுகொல், பெண்டிரும் உண்டுகொல், தெய்வமும் உண்டுகொல்னு புலம்பி அழுதாள் தானே கண்ணகி. அப்போது ஒற்றர்கள் வந்து நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை மன்னனிடத்தில் சொல்லியிருப்பார்கள் தானே. அப்படி இருந்தும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டானே. எனவே தேரா மன்னா என்று ஒரு நாட்டை ஆளக்கூடியவனையே எதிர்த்து வழக்காடினாள் என்று பார்க்கிறோம்.